என்னடா லைட் தெரியுது? சுவிட்ச் போட்டிருப்பாங்க. அது இல்லடா. ரமேஷ் சார், ரமேஷ் வைஃப் சார், ரமேஷ் சார், ரமேஷ் வைஃப் சார். ரெண்டு பேரையும் காணும். எங்க போயிருப்பாங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனா மொட்டை மாடிக்கு போகணுமா? அறிவு இருக்கா உனக்கு? அங்கதான நிலவு தெரியுது. நிலவு தெரிஞ்சா அதான் தேன் நிலவு. அப்ப தேனு கீழ இருந்து போகும்போதே ஒரு பாட்டில கொண்டு போடுவாங்க. தேனை குடிச்சுக்குவாங்க. நிலவை அப்பப்ப பாத்துக்குவாங்க. அதான் தேன் நிலவா? என்ன ஏதான் தேன் நிலவு. சரி போலாம். மொட்டை மாடிக்கா? மொட்டை மாடிக்கலடா, பசிக்குது, இங்க போலாம். என்னடா கத்தியிலே ரத்தம்? கத்தியிலே ரத்தம். ரமேஷ் சார் சைவமா அசைவமா? அசைவம். இன்னைக்கு வீட்டுல பங்கன் இல்லையா, அதனால கோழி எடுத்திருப்பார். ரமேஷ் ரொம்ப நல்லவர்தான். நம்ம எவ்வளவு சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்க. போலாம். அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரலடா. நிலவு மறையணும். மறைஞ்சாதான் இவங்க வருவாங்க. நீ வாடார போய் படுத்துங்கலாம். என்ன இது? வீடெல்லாம் திறந்து கிடக்கு. விடிஞ்சு போச்சு, இன்னும் லைட் எரியுது. அம்மா, அம்மா, அம்மா. என்ன பழையபடி சத்தம்? என்னடி இது? ராத்திரி சத்தம், இப்பவும் சத்தம். அவங்க ரெண்டு பேரும் எங்க? ஏண்டா இந்த வீட்டுல ஏதாவது பேய் பிசாசு பூந்துகிட்டு கலாட்டா பண்ணுதா? ரமேஷ், 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 அவங்க ரெண்டு பேரையும் காணுங்க. ரெண்டு பேரையும் காணுமா? ஆமாங்க, வீடு பூரா ஒரே ரத்தமா இருக்கு. ஆச்சரியமா இருக்க. ஆச்சரியம் என்னையா? நேத்து அந்த பொண்ணு இந்த வீட்டுல மயங்கி உழுவும் போதே ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன்யா. நடந்திருக்கு. ராத்திரி அந்த ஆடு சத்தம் போட்டாரே, அப்ப அந்த அம்மாவை காணுமே. நாம யாராவது கேட்டுமோ? அப்போ புவனாவே ரமேஷ் கொலைகளை பண்ணிட்டாரோ? அட ஏன் இங்க நின்னு பேசிக்கிட்டு? வாங்க போலீஸுக்கு போன் பண்ணலாம். போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்கப்பா. எல்லாரும் போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க. யாரையா போன் பண்றது? யாராவது ஒருத்தர் பண்ண வேண்டியது தானே. ஏன் நீங்க தான் பெரிய மனுஷன், நீங்களே பொறுப்பா போன பண்ணி கொடுங்களேன். ஐயோ எனக்கு வேணாம்.
இந்த விஷயத்துல நான் பெரிய மனுஷன் இல்ல, எனக்கு பொறுப்பு வேணாம். ஏன் சார் இந்த மாதிரி அமையத்துல எப்படி உருவிட்டு ஓடினா நாமெல்லாம் ஒரு வீட்டுல ஒண்ணா இருக்கோங்கிறதுல என்னதான் அர்த்தம்? போன் பண்ணா முதல்ல போலீஸுக்கு யாரு போன் பண்ணதுன்னு கேட்டா ஏன் பதில் சொல்றது? அம்மாடியோ, என்னங்க அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம். வந்துருங்க. போயா அந்த அம்மா பின்னாடி போய் நில்லு. போ. நான் போன் பண்றேன் சின்னம்மா. வீட்டுக்காரமா போன் பண்ணிட்டு வீடு அவங்களுக்கு தானே. அம்மாவுக்கு உடம்பெல்லாம் நடங்குதான், போய் படுத்துட்டாங்க. நவருங்கப்பா, இடத்தை காலி பண்ணுங்கப்பா. சந்தக்கடை பிசினஸ் பண்றானுங்க. ஒரு போன் பண்ணதுக்காயா இவ்வளவு ஆள் பார்த்தா? நீங்களா ஆம்பளைங்களா? கையில வளையல் மாட்டிக்கிறது தானே. சரியா குருவே, போலீஸ் போன் நம்பர் என்ன? 100 விலகு, நந்தி மாதிரி நிக்காத விலகு. நான் பண்றேன். அந்த நந்திக்கு வெளியே விடு. சரியா குருவே? 100 தானே? ஆமா 100. 1 0 0. விரல எடியா, அப்பதான் அங்க கனெக்ஷன் கிடைக்கும். நீ சும்மாரியா? போன்ல இருந்து விரல எடுத்தா கனெக்ஷன் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சேதான் விரல வச்சிருக்கிறியா? உனக்கெல்லாம் எதுக்கியா விரல் வெட்டணியா? அம்மா தொண்டை கட்டி இருக்கு, நீயே பேசு, தைரியமா பேசு, நான் இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனா? நான் இங்க அம்ச பவனத்துல இருந்து பேசுறேன். ஆமாங்க, என் பேரு கண்ணம்மா. நான் இங்க வீட்டு வேலை செய்யற வீட்டுல ஐயாவையும் அம்மாவையும் காணும். வீடெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குதுங்க. ஆமாங்க, ஆமா, அந்த ரோட்ல தான் இருக்குது. என்ன நீங்க வரீங்களா? சரிங்க. என்னமா சொன்னாங்க? போலீஸ் வராங்களா? வாங்கய்யா வாங்க. இந்த வீட்டுல இருந்தானே போன் பண்ணது? ஆமாங்க. யாரு போன் பண்ணது? நான் தாங்க. உன் பேர் என்ன? என் பேர் கண்ணம்மாங்க. நீ என்ன பண்றீங்க? இங்க வீட்டு வேலை செய்யறீங்க. நீ போன்ல சொன்ன விஷயம் எந்த வீட்டுல? ரமேஷியா வீட்டுலங்க. எங்க இருக்குது? மேல இருக்கு, வாங்க காட்டுறேன். நீங்களா வாங்க. வாங்கய்யா. இதோ பாருங்கய்யா. எல்லாம் நோட் பண்ணுங்க. கம்ப்ளீட். எஸ் சார். இது ஒண்ணு எடுத்துங்க. Yes, come on. All right. இங்க குடியிருக்கிற எல்லாரையும் கீழே அழிச்சிருவாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு போல இருக்கு. போய் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார், கௌரவமா சொல்லிட்டு. எனக்கு கௌரவம் கிடையாது, தெரியும் கிடையாது, நீங்களே போங்க. டேய், நீ சுத்த பயந்தாங்குழி மடப்பயடா. டேய், நான் உசுரை கொடுக்குறேன், போ போ. ஒழுங்கா மிருதகமே சொல்லி கொடுக்கல, உசிரியா கொடுக்க போறீங்க, வானாங்க. டேய், ஒரு குருவுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? நீ குருவே, குருவோட வேலை மிருதகம் சொல்லி கொடுக்கறது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது இல்ல. என்ன தைரியமா பதில் சொல்ற? பெரிய இதா என்னமா? ஃபூல், பிளடி வண்டர்ஃபுல். போய் கதறப்பறமே, நான் இருக்கிறேன். போடா. மார்னிங் சார். மார்னிங்.
குட் மார்னிங் உங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் ஓடுறாரு தயவு பண்ணி கீழே வரீங்களா தாளமுத்து சார் ஆயம் கோடையடி குருணா என்னையா கோடையிடு தாளமுத்து தயவு பண்ணி கொஞ்சம் வாங்க சார் ஆயம் மிருதங்க ஸ்டேட் சார் தெரியுதியா கொஞ்சம் 2 பேரும் வரீங்களா சரி சார் என் சிசியன் அனுப்புறேன் நீ போய் கௌரவமா நாங்களுக்கு ஒண்ணு தெரியாது அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எங்களுக்கு சிசியன் 2 பேரும் சேர்ந்துதான் வரணும் தெரியுதா சரி சார்